என்ன நாராயணா, என்கிட்ட ஏதாவது பேசணுமா? ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் ஏன் ரோட்டை பார்க்காம என்ன பார்த்துட்டு இருக்கு? புதுசாக காரில் பர்ஃப்யூம் வாங்கி வச்சிருக்கேன். நல்லா இருக்கா நல்லா ஒன்றும் சொல்லுங்களே. அதான். காரை பொறுத்த வரைக்கும் நீ எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷங்க. என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க. பாட்டு போட்டுங்களா? பழைய பாட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். பி சுசிலா, சவுந்தரராஜன், எல்ஆர்எஸ்ரீ, ஸ்ரீனிவாஸ். கேட்டால் நல்லா இருக்குங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். போட்டுங்களா? நாராயணா, நான் இப்போ ஒன்றும் கோவமா இல்லையே, கூலாக தான் இருக்கேன். நீ என்ன ஒன்றும் கூல் பண்ண வேண்டாம். நீ என்ன சொல்லணும்னு நினைச்சியோ டைரக்டாகவே சொல்லலாம். மறுபடியும் சொல்கிறேன், நான் உங்கள் டிரைவர் தான். அதிக பிரச்சனை தரமா பேசலாம்னு நினச்சா காரை விட்டு கீழே இறங்குறதுக்கு முன்னாடி என்ன அடிங்க திட்டுங்க. இப்போ நீ சொல்லலைன்னா அதுக்கே நீ அடி வாங்க போற. சொல்கிறேங்க, காரில் இது வாங்கணும் அது வாங்கணும்னா டக்கு டக்குன்னு கேட்டுருவேன். வீட்டு வாசல்ல கார் நிற்க வேண்டிய இடத்துல நிற்க வேண்டியவண்ணா. போர்ட்டிகோவை தாண்டி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து விஷயத்தை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நாராயணா சொல்லு. சின்ன தம்பி பாவங்க, உங்க கூட பிறந்தவர், பிறப்பிலே கோடீஸ்வரர், படிச்சு வேலைக்கு தான் போகணும் கட்டம் இல்லைங்க. இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு சேவை செய்யணும்னு மிலிட்டரி போய் சேர்ந்தாருங்க. சண்டை போட்டாரு, போராடினாரு. இப்ப பொண்டாட்டி பிள்ளையோட திரும்பி வந்திருக்காரு. அவர் பண்ண காரியத்தை நீங்க வேணா ஏத்துக்காம இருக்கலாம், அது உங்க குடும்ப விஷயங்க. ஆனா அந்த புள்ள வேலைக்காக அங்க இங்கே அலையிறது பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அப்பாதான் கோபமா இருக்காருன்னா நீங்களாவது ஆதரவா இருக்கலாம்ல. உங்களுக்கு மெட்ராஸ் தெரியாத கம்பெனியா, தெரியாத முதலாளிங்களா? தயவு செஞ்சு சின்னவருக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணக்கூடாதா? என் ஜாதகத்தை பார்த்துட்டு வாயே தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பயும் வாய் திறந்த என்ன பண்றதுங்க, முடியலையே. இதை பார் நாராயணன், எனக்கு என் தம்பி மேல பாசம் இல்லாம இல்லை. அவன் வேலைக்கு போகணுன்ற அவசியமே இல்லைப்பா. ஆனா நீ என்ன தப்பா நினைச்சாலும் சரி, அப்பாவோட கோபத்துக்கு ஆளாக நான் தயாரா இல்லை. அவரை மீறி என்னால ஒண்ணு கூட செய்ய முடியாது. நான் சொல்லி அவனுக்கு வேலை கிடைச்சதுன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், தம்பி மாதிரியே என்னையும் ஒதுக்கிடுவாங்க. அது மட்டும் என்னால முடியாதுடா. என்னங்க நீங்க பேசுறது? நீங்க உங்க தம்பி கையை பிடிச்சிட்டு ஆபீஸ் கூட்டிட்டு போங்க நான் சொல்றேன். செல்போன் எடுத்து ஹலோன்னு சொன்னா சரியா போச்சு. கோயிலுக்கு போகாதவங்க கூட அன்னதானத்துக்கு நன்கொடை கொடுக்கறது இல்லையா? அந்த மாதிரி தாங்க, மனசு இருந்தா மார்க்கம் உண்டுங்க. சரி பார்க்கலாம். சரிங்க, சீக்கிரம் பாருங்க. ஹலோ ஹலோ, கேகே இண்டஸ்ட்ரீஸ்? ஆமா, எப்படி இருக்காரு? எம்டி தான் பேசுறேன். ரகு, நான் மதன் பேசுறேன். ஹலோ மதன், ஹவ் ஆர் யூ? என் ஃபோன் நம்பர் கூட ஞாபகம் வச்சிருக்கியா? ஞாபகம் இல்லாம எதுக்கு ஃபோன் பண்றேன்? நோ நோ நோ, சும்மா ஜோக்காக சொன்னேன். ஆமா, என்ன விஷயம் திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? கொஞ்சம் பர்சனல், அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என் தம்பி கார்த்திக் தெரியும்ல? நல்லா தெரியுமே, மேரேஜ் கூட நடந்ததா கேள்விப்பட்டனே. யா, அவன்தான். மிலிட்டரியில சர்வீஸ் முடிச்சிட்டான், இப்போ வீட்டில் இருக்கான். அவனுக்கு போர் அடிக்குது. அது மட்டும் இல்லாம வீட்டில் சும்மா இருக்கவும் அவன் விரும்பல. அவன் எங்கேயாவது வேலை பார்க்கணும்னு விரும்புறான். அவன் படிப்புக்கு ஏத்த மாதிரி உன் கம்பெனியில் ஏதாவது ஜாப் இருந்தா கூட. என்னப்பா இது? ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கே ஃபினான்ஸ், ஆர்கே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இதுக்கெல்லாம் உங்க அப்பா எம்டி, அவர் பையனுக்கு நான் வேலை போட்டு கொடுக்கணுமா? என்ன கிண்டல் பண்றியா? சொந்த கம்பெனியில வேலை செய்யறதை விட இன்னொரு கம்பெனியில வேலை செஞ்சா வேலை நல்லா கத்துக்கலாம் இல்ல அப்படின்னு எங்க அப்பா நினைக்கிறாரு. அதே தான் என் தம்பியும் நினைக்கிறான். அதனால எப்படியாவது என் தம்பி கார்த்திக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து, உனக்கு தர்ம சங்கடமா இருந்தா உன் கம்பெனியில் இல்லைனாலும் வேற கம்பெனிலையாவது வேலை அரேஞ்ச் பண்ணி கொடு. எஸ் ப்ளீஸ் பா. நான் நாளைக்கு உனக்கு ஃபோன் பண்றேன், நல்ல பதிலா சொல்லு. ஓகே? கண்டிப்பா சொல்றேன். தேங்க்யூ ரகு, தேங்க்யூ வெரி மச். ஆபீஸ் வேலையை பார்க்காம என்னடா இதெல்லாம்? வீட்டில் இருக்க அந்த வெட்டி ஆபீஸருக்கு நீங்க வேலை பண்ணி வைக்க பாக்குறீங்களா? அப்பா, தம்பி வேலை வேணும்னு என்கிட்ட கேட்டான். இத பாருப்பா, உனக்கு இருக்கிற இறக்க குணத்துக்கு உன் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் தோணும், ஆனா செய்யாதே.
ஏன்னா அவன் குணம் அப்படி. அந்த பயலுக்கு எந்த விதமான வரமுறையும் கிடையாது. அவனோட நடத்த மத்தவங்களை எப்படி பாதிக்குன்னு அவன் கவலைப்படுறதும் கிடையாது. கடைசியில் என்ன ஆகும்? உதவி செய்ய நினைச்ச உன் பேரையே கெடுத்துட்டு வந்து நிற்பான். அதனாலதான் சொல்றேன், அவனுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தையும் விட்டுடு தோணும். புரியுதா? சரிப்பா, உங்க பேச்ச மீற மாட்டேன். That's good. தம்பி தம்பி மண்வண்டியை கொடுங்க தம்பி. அட போங்கண்ணே. கொடுங்க தம்பி. அட போங்க. மண்வண்டியை கொடுங்க தம்பி. என்ன நீங்க இந்த வீட்டுல இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு நாமத்தை இருக்கும்போது நீங்க இதெல்லாம் செய்றீங்க? இந்த வேலை இப்படி எல்லாம் செய்யறான்னு சொன்னாங்க, செய்திட்டு போறேன் நானு. இல்லைண்ணே, வேலை இல்லாம வீட்டில் சும்மா தானே இருக்கேன். அதான் அந்த நேரத்தில் தோட்ட வேலையை செஞ்சாலாவது வீட்டில் சும்மா உட்காந்துருக்கோமேன்ற உறுத்தல் கொஞ்சம் கம்மியாகும்ல, அதான். நீங்க சொல்றது நியாயம்தான் தம்பி. அதுக்காக நீங்க இந்த வேலையை செய்யறத பார்த்துட்டு என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும்? நானும் அதே மன கஷ்டத்தில் தானே இருக்கேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால வீட்டில் இருக்க எல்லாருக்கும் என் மேலே வருத்தம். எனக்கு வேலை இல்லாததுனால சாந்திக்கு மன கஷ்டம். அண்ணன்கிட்ட கூட நான் வேலை கேட்டிருக்கேன்னு உடனே வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணி கூட எனக்கு வேலை கிடைக்கணும்னு நிறைய வகையில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் முயற்சி பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் தம்பி. ஆனா இந்த விஷயத்துல உங்க அண்ணியை நீங்க நம்ப வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். நீ அண்ணியை பத்தி பேசுறியா? நீங்க அண்ணியை பத்தி பேசுறீங்களா? அவங்கள பத்தி தெரியுமா உங்களுக்கு? இந்த வீட்டுல என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா விட ஒரு படி மேல அவங்க. அவங்கள போயிட்டு நம்ப வேணாம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த வீட்டோட குலவிளக்கவங்க அண்ணன் கிட்ட கூட பொறுப்பு கொடுக்காம இந்த வீட்டோட எல்லா பொறுப்பையுமே அப்பா அண்ணி கிட்ட தான் கொடுத்திருக்காரு. இன்னைய வரைக்கும் அந்த பொறுப்பையும் அந்த கௌரவத்தையும் அண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்கள போய் ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க தம்பி. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலைங்க தம்பி. வீட்டுல பெரியவங்க எல்லாம் இவ்வளவு பேர் இருக்கும்போது உங்க அண்ணியால என்ன செய்ய முடியுங்கிற அர்த்தத்துல தான் தம்பி அப்படிலாம் சொன்னேன். ஓ அப்படியா? சாரி ராஜுண்ணே, நீங்களும் நான் பேசின தப்பா நினச்சிக்காதீங்க. இல்லை, அண்ணி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, அதான் உங்களுக்கு அப்படி சொன்னேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க தம்பி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீட்டில் நீங்கள் உங்கள் சொந்த காலையை நிற்கிறதுக்கு பாருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் போங்க தம்பி, கவலைப்படாதீங்க. இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, பார்த்து. ஓகேண்ணே. களை எடுத்து விட்டுறலான்னு பார்த்தேன். இப்போ அதுக்கு சரியான நேரம் வரல போல் இருக்கு. சரி விடு. அப்பா என்னையா, இந்த வாட்டியாவது வரனை கொண்டு வந்திருக்கிறியா இல்லை வழக்கம் போல சால் ஜாப் தானா? ஐயா, நான் உங்ககிட்ட ஒன்று சால் ஜாப் பண்ண சொல்லையா. என் 30 வருஷம் புரோக்கர் வாழ்க்கையில் ஒரு வரனுக்காக இப்படி நான் அலைஞ்சது கிடையவே கிடையாது. பணம் இல்லாத ஏழை பெண்கள் கூட நான் வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். ஊனமான பெண்கள் கூட வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பெண்கள், அதுவும் அழகான பெண்கள், அந்த பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலன்னு நினைக்கும் போது சொல்லவே வெக்கமா இருக்கு ஐயா. அதுதான் உண்மை. ஏயா, பிள்ளைய பத்த மகாராஜங்களுக்கு என் அந்தஸ்து பத்தலையாமா? ஐயா, உங்ககிட்ட சம்பந்தம் பண்ண எல்லாரும் ஆசைப்படுறாங்க, அதை என்கிட்டயும் சொல்றாங்க. நானும் பெருமையா தான் நினைக்கிறேன். ஆனா அடுத்த தடவை அவங்களை பார்க்கும்போது அவங்க மனசை யாரோ ஏதோ சொல்லி கெடுத்து வச்சிடறாங்க ஐயா. ஐயா, கல்யாண விஷயமாச்சு, அதுதாங்க எல்லாம் பயப்படுறாங்க. என்னையா பயம்? என் வீட்டுல என்ன பில்லி சுனிமா வச்சிருக்குது? உங்கள்கிட்ட பிரிஞ்சு போனாங்களே பார்ட்னர்ஸ், அவங்க செய்யற செய்வனே அதை விட பவரா இருக்கு. அவங்க வேண்டதானா அயோக்கிய ராஸ்கல் அவங்களா? ஐயா, நீங்க ஆத்திரப்படாதீங்க ஐயா. நீங்க கோவப்பட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு தான் கெடுதல். தப்பா நினைச்சுக்கலன்னா எனக்கு ஒரு யோசனை தோணும், சொல்லட்டுமா? என்ன யோசனை? நாம எங்க உள்ளூர்ல மாப்பிள்ளை பார்க்கணும், பேசாம வெளியூர் மாப்பிள்ளைய பார்த்துட்டா? அதை செய்யலாமே. கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை எல்லாம் எனக்கு தெரிஞ்ச மில்லோனர்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி பார்க்குறேன் ஐயா.
சரி செய்யுங்க. ஆனா என் அந்தஸ்து கொஞ்சம் கூட குறையப்படாது, ஞாபகம் வச்சு. நிச்சயமா நல்ல செய்தியோட வர்றேன். வர்றேங்க. என்ன நீதா, ஏதோ யோசனையா இருக்க? என்ன மூட விட்ட? உனக்கு என்ன, நீ சின்னவ, ஜாலியா இருக்க. எது நடந்தாலும் நடக்கலனாலும் உனக்கு எந்த கவலையும் கிடையாது. எழுந்ததை பத்தி நான் எவ்வளவு ஃபீல் பண்றேன் தெரியுமா? அப்படி என்னத்த பெருசா எழுந்துட்ட நீ? ஓ, நம்ம 2 பேருக்கு பார்த்த மாப்பிள்ள மிஸ் ஆயிடுச்சேன்னு கவலைப்படுறியா? விட அனிதா, இந்த பஸ் போச்சுன்னா இன்னொரு பஸ். முண்டோம், அது உள்ளூருக்கு. நமக்கு முடிவு பண்ணிருந்தது ஃபாரின் மாப்பிள்ளைங்க. நான் எவ்வளவு கனவெல்லாம் கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் இந்த சின்ன வந்து கெடுத்துட்டான். தங்கச்சிங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கற அண்ணனுங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவன், ஏய், ஏன் இப்படி ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோட இருக்க? ஒரு பொண்ணா இருந்துட்டு அண்ணன் பண்ண காரியத்தை தப்பா பேசுறியே. கணவனை இழந்துட்டு கை குழந்தையோட இருந்த ஒரு விதவைய கல்யாணம் பண்ணிருக்கான். எத்தனை பேருக்கு இப்படி ஒரு மனசு வரும்? அவன் பண்ணிருக்கிறது ஒரு தியாகம். அவனுக்கு தங்கையா பிறந்ததை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அம்மா தாயே, நீயும் அண்ணனை போல 2ஆம் தரமா யாருக்காவது வாக்கப்பட்டு அந்த தியாகிங்கிற பட்டத்தை வாங்கி தலையில வச்சுக்கோ. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. என்ன கிண்டலா? உன்ன மாதிரி அந்தஸ்து கேங்கிறவ நான் கிடையாது. என்ன வாழ்க்கை அமைஞ்சாலும் அதை ஏத்துக்கிற பக்குவம் எனக்கு இருக்கு. ஆஹா, வேற ஒண்ணு இல்லடி, வந்திருக்காளே ஒருத்தி. அவ வடிக்கிற நீரிக்க நீரை பார்த்து கரைஞ்சிட்ட நீ. அதான் அவளை கொண்டு வந்த அண்ணனுக்கு வக்காலத்தை வாங்கி பேசுற. அனிதா, வீட்டுக்கு வாழ வந்தவங்கள அப்படிலாம் பேசக்கூடாது. வாழ வந்தவளா? யாரடி வாழ வந்தவ? அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டுக்கு குத்து விளக்கேத்த வந்திருக்காளா? எவனோ ஒருத்தன் கூட வாழ்ந்துட்டு குழந்தைய பெத்துட்டு வசதியா ஒரு இழிச்ச வாங்கி கிடைச்சோன்னு வாழ வந்திருக்கா. அவ ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு மருமகளை இருக்க முடியாது, அதை மட்டும் தெரிஞ்சுக்க. நீ ஏன் எவனோ ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டி இந்த வீட்டை விட்டு போறவதான். எதையும் நீ தீர்மானம் பண்ணாத. ஏச்சி, வாய மூடு. எவ்வளவு ஒருத்துக்காக வக்காலத்தை வாங்கி என்ன அவமானப்படுத்தி பேசுறியா? செருப்பு பிஞ்சிடும். செருப்பு கிருப்புன்னு. ஏய், என்னடி இங்க சத்தம்? ஏன் 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறீங்க? ஏன் வயித்துல பிறந்துட்டு இப்படி கீரியும் பாம்புமா அடிச்சுக்கிறீங்களே? அம்மா, இவதாம்மா எப்ப பார்த்தாலும் சின்ன பத்தி குறை சொல்லிட்டே இருக்கா. ஆமாண்டி, அவனுக்காக நீதான் வக்காலத்தை வாங்குற. தியாகமா தியாகம். அவனுக்கு அப்புறம் 2 தங்கச்சிங்க இருக்காங்களே, அவன் பண்ற காரியத்தால அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுமே நினைச்சானா? சரிடி, முடிச்சு போன விஷயத்தை ஏன் இன்னும் முடிச்சு போட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா தான் அவனை கண்டாலே டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காருன்னா நீங்க 2 பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வர வர இந்த வீட்டுல நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. உன்னால அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படுது பாத்தியா? அதுக்கு என்னடி பண்ண சொல்ற? என்னால அந்த வீட்டு பிரச்சனை? எங்க இருந்து ஒருத்தைய கூட்டிட்டு வந்தானே உங்க அண்ணன், அவனால வந்ததா இதெல்லாம். இன்னொரு முறை அவனுக்கு வக்காலத்தை வாங்கி பேசுன, நான் என்ன பண்ணணும் எனக்கே தெரியாது. இத பார், நீ என்ன பண்ணுவ? போதும், நிறுத்துங்க. இனிமே நீங்க 2 பேரும் ஒரு வார்த்தை பேசுனீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். பத்திரக்காளி ஆயிடுவேன். ஆமா, ஹாய் குட்டி, என்ன பண்ற? பால் விளையாடுறியா? என் கூட விளையாடுறியா? பால் தூக்கி போடு. இந்தா, புடி புடி புடி. இங்கெல்லாம் என்ன எப்படா கிடைக்கும்? மாடியில ஆபீஸ் ரூம் வா, நான் எடுத்துறேன் வா. அப்பா, எல்லா இடத்துலயும் அந்த ஃபைலை தேடி பார்த்துட்டேன்ப்பா, கிடைக்கலப்பா. மாடியில ஆபீஸ் ரூம் மேஜையில இருக்குதுடா. எப்போ நான் அங்கதானே வைப்பேன். வா வா வா, பால் உள்ள போயிடுச்சு. வா, நீ அந்த பக்கம் நில்லு. இப்ப நம்ம இங்க பால் விளையாடலாம். புடி புடி, கிட்ட வா, இங்க வா, கிட்ட வா, ஓடு. கிட்ட வா. My God, look at this mess.
நீ பண்ண வேலையா? நீ பண்ண வேலையா அது? என்ன வேலை பண்ணிருக்க நீ? இங்க எல்லாம் கொட்டி வச்சிருக்க. இத விளையாட இடம் உனக்கு. வேணி வேலை. போய் வெளியே. ஐயோ எங்க வந்து விளையாடுறது? விவசாய கிடையாது. உங்க அம்மா மாதிரி வீட்டு நாசம் பண்ணி வந்திருக்கீங்க. ஐயோ என்னாச்சு மாமா? ஏன் உங்க ரூம் இவ்வளவு அலங்கோலமா இருக்கு? பாரு இந்த குட்டி ராட்சசி பண்ண வேலை. எல்லாத்து மேல இங்க கொட்டி உனக்கு விளையாட வேற இடம் இல்ல. வேற இடம் இல்ல. இந்த வயசுலயே இப்படி இருக்குன்னா இன்னும் வளர்ந்ததுன்னா என்னெல்லாம் பண்ணும்? பிசாசு அழாத அடிச்சானா? டேய் 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 நிறுத்துடா. குழந்தை ஏன் அழறா? என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. என்ன ஆச்சா? அப்பா ரூம்குள்ள பந்து விளையாடி எப்படி நாசம் பண்ணிருக்க பாரு. பிசாசு. அது பச்சை குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? யார் பச்சை குழந்தை? யார் பச்சை குழந்தை? ஏதோ புள்ள பத்த மாதிரி கொஞ்சம் பேசி பண்ணி இருக்க ரகரவத்தை பாரு. அடிச்சு விட்டு கழுதைய. என்னாச்சு? இது என்ன ஆவனா? பாக்குறீல்ல? எல்லாம் ஆயி போச்சு. நல்ல ராட்சசியை பெத்து வச்சிருக்க. எடுத்து வெளியே வா. இத பாரு, நீ உன் பொண்ணு இந்த வீட்டுல அளவுக்கு மீறி சலுகை எடுத்துக்கிறீங்க. இதுக்கு மேல லிமிட் மீறிச்சு நான் ராட்சசனா மாறிடுவேன். வாங்க வெளியே. என்னடா என்னடா குழந்தையாது? நான் சரி பண்ணிடுறேன் மாமா. நீ உன் பொண்ணு இந்த வீட்டுல அளவுக்கு மீறி சலுகை எடுத்துக்கிறீங்க. இதுக்கு மேல லிமிட் மீறிச்சு நான் ராட்சசனா மாறிடுவேன். வாங்க வெளியே. ஐயோ ஜோரு நெருப்பா குதிக்குதே.